வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்க சாப்டர் 13 பைத்தான் அண்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸ் இந்த சாப்டருக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ 3rd வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்த அந்த போர்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் போட்டேன். ஸோ அதில் 2-3 கொஷின்ஸ் விடுபட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை மட்டும் நம்ம இந்த பார்க்குற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் ஏல எல்லா ஆன்சர்ஸுமே பார்த்தாச்சு. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 4th and 5th கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் யூஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஸ்கிப் அ ரோ இன் அ சிஎஸ்வி ஃபைல். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹெட்டிங் ஃபைல் இருக்குல்லையே அந்த ரோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆன்சர். இட் இஸ் யூஸ் டு ஸ்கிப் அ ரோ இன் அ சிஎஸ்வி ஃபைல். அடுத்து பார்ட் பியில் 5th ஒன்க்கான ஆன்சர் பார்க்கலாம். How will you sort more than one column from a CSV file? Give an example statement கேட்டிருக்காங்க. ஸோ மோர் தென் ஒன் காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு ஐட்டம் கெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குல்லையே அதுலேயே இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஐட்டம் கெட்டர் வித் மல்டிபிள் இண்டிசஸ் இஸ் யூஸ்டு. ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டட் ஆர் ஐட்டம் கெட்டர் ஆஃப் நம்ம எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணணுமோ அந்த காலம் நம்பர்ஸை இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். சார்ட்டட் லிஸ்ட் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் டேட்டா கம்மா கீ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம இந்த ஆப்ரேட்டட் ஐட்டம் கெட்டர் போடணும். இந்த பக்கத்தில் வந்து நம்ம காலம் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 1 ஸ்பெசிஃபை பண்ணால் அது செகண்ட் காலமை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்ட் சிக்கான 5th ஒன்க்கான ஆன்சர் பார்க்கலாம். பார்ட் சியில் ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடர் அண்ட் டிக் ரீடர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்லேயுமே வந்து வாட் ஆர் தி வேஸ் டு ரீட் அ சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ 5 மார்க் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் 3 மார்க்கு கட் ஷார்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ நம்ம 3 மார்க் எழுதினதுனால ஜஸ்ட் ரீடரோட இது அதுக்கான சின்டாக்ஸ் ப்ளஸ் முடிஞ்ச எக்ஸாம்பிள் எழுதுங்க, இல்லைனா எழுத தேவையில்லை. ஸோ ரீடர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரீடர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டேக் ஈச் லைன் ஆஃப் தி ஃபைல் அண்ட் மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் காலம்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து டிசைன் பண்ணது. அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் கம்மா ஃபார்மேட் பேராமீட்டர். ஸோ இது மட்டும் எழுதினா போதும். இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் முடிஞ்சால் இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதுங்க. ஸோ ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் டிக் ரீடர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. It creates an object. இங்கேருந்து எழுதினா கூட போதும். டிக் ரீடர் creates an object with maps data to a dictionary அப்படின்னு போடுங்க. அண்ட் இந்த கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா given by the parameters field names as parameter இருக்கு. ஸோ இந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த அடுத்த லைனில் எழுதுங்க. டிக் ரீடர் ஒர்க்ஸ் பை ரீடிங் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த சிஎஸ்வி அண்ட் யூசிங் ஈச் கம்மா செப்பரேட்டட் வேல்யூ இன் திஸ் லைன் அஸ் டிக்ஷனரி கீ அண்ட் த காலம்ஸ் இன் ஈச் சப்சிக்வெண்ட் ரோ பிஹேவ் லைக் டிக்ஷனரி வேல்யூஸ் அப்படின்றது எழுதிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி 5 மார்க்கில் படித்ததுனால உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே கூட எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி 3 மார்க்குக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் எழுதுங்க. ஸோ இதற்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் இதை எழுதிக்கலாம். இன்புட் ஃபைல் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் டிக் ரீடர் ஆஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் கம்மா ஆர். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கூட நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் மீதி எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸை பார்த்து எல்லா ஆன்சர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.